தைரியம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரெஸ் மீட்டே வேணாங்க, எதுக்கு ப்ரெஸ் மீட்டு? ப்ரெஸ் மீட்டு என்னத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள். அழகாக முந்தா நாள் ராஜ்மோகன் சொன்னதே தான் இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, உங்கள் முதலமைச்சருக்கு ட்ரைனிங் கொடு, எப்படி ட்ரைனிங் கொடுங்க, பத்திரிக்கையாளரை எப்படி சந்திக்கணும், பத்திரிக்கையாளரை எப்படி ஃபேஸ் பண்ணணும், பத்திரிக்கையாளர் கொஸ்டின்ஸ் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முதலமைச்சருக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அப்போ ராஜ்மோகன் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீங்களா? ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொன்னாங்க? அழகாக பதில் சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே தான், சராசரி சாமானிய ஒரு மக்கள் நாங்கள் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க முதலமைச்சர் அவர்கள். அப்போ ரிப்போர்ட்டரை பார்த்து கேட்டாங்க, ஒருதலை பட்சமாக ஒரே கட்சிக்கு பேசாமல் மக்களுடைய மனசை புரிஞ்சு மக்களுடைய பிரச்சனைகள் கருத்துக்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் சமமாக பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு முதலமைச்சர் ட்ரைனிங் கொடுக்க சொன்னால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அந்த வீடியோ முழுவதுமாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஷின் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. புரியுதா? நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் மீடியாவை பார்க்கணும், பத்திரிக்கைக்காரங்களை பார்க்கணும், ப்ரெஸ் மீட்